ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம் வருதுங்க. ஸோ அப்பன் முருகரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த டைம் நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் அட்லீஸ்ட் முருகர் நாள் வரும்போது ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இப்போ போன சண்டே ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு ஈவினிங்கே நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு போடலாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப இக்கட்டமான சூழ்நிலை. அதாவது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி 2 குழந்தைகளுக்குமே, ஒருத்தருக்கு ஃபீவர், இன்னொருத்தருக்கு இன்னொரு டிசீஸ் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு நாங்கள் விரதம் இருந்தாகணும், வேல் பூஜை பண்ணியாகணும். அதனால எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு பண்ணோம். ரொம்ப சிம்பிளான பூஜை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது என்ன வீட்டுல இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் பண்ணோம். ஒரு பிளான்டே இல்லாம சரி பூஜை பண்ணிடுவோம், விரதம் இருக்க போறோம், சரி பூஜையும் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் பண்ணணும். முதல்ல அன்னைக்கு என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்றது சொல்லிதான், அதுக்கப்புறமா வைகாசி விசாகம் என்னைக்கு வருது, எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வைகாசி விசாகத்தில் நீங்கள் விரதம் இருக்கும்போது அதுக்கான பலன் முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு அப்பன்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக முருகர் தருவார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் அன்னைக்கு நான் 6 வகையான சஷ்டி அன்னைக்கு நான் 6 வகையான அபிஷேகங்கள் பண்ணேன். அதுக்காக நான் வீட்டில் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றதையும் நான் இந்த வாட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வழக்கம் போல் பால், தயிர், அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, இந்த 6 பொருளை நான் அபிஷேகத்துக்கு எடுத்துட்டேன். லக்கி என்ன உடம்பு முடியலைனாலும் அன்னைக்கு பூஜை அப்படின்னா, அதுவும் வேல் பூஜை அப்படின்னாக்க அவருக்கு என்னதான் எனர்ஜி இல்லை அப்படின்னாலும் அன்னைக்கு ரெடி ஆகிட்டு வந்துவார். ஏன்னா அவர் பேரே செங்கதிர் விழன், என்னமோ தெரியல, முருகர் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கார் லக்கி. என்ன அப்படின்னாக்க அவனுக்கு அன்னைக்கு ரொம்ப ஃபீவர், சமாளிக்கவே முடியல. பட் பூஜை, வேல் பூஜை அப்படின்றதுனால அவர் ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. ஹனிபியும் அந்த டைம் கரெக்டாக தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் தூங்கும்போது நம்ம பூஜையை முடிச்சுப்போம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். ஹனிபிக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. சரி ஓகே, குழந்தை ரெஸ்ட் எடுக்கட்டும், அவன் எழுந்துட்டான்னா நம்ம கண்டிப்பாக வச்சுட்டு பூஜை பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணோம். பட் பூஜை முடியறதுமே குழந்தை தூங்கிட்டு தான் இருந்தான். அதனால எங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா சக்குரம், கோலம் போடலை, வெத்தலை தீபம் ஏற்றலை, எதுவுமே பண்ணலை. நம்ம வேல் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் அதுக்காக எந்த புதுசா பிரசாதமும் பண்ணாம வீட்டுல இருந்து பழங்களையே வச்சு நாங்கள் வேல் பூஜை பண்ணிட்டோம். ஒரு நம்பிக்கை, ஓகே நமக்கு இந்த கஷ்டம் கடந்து போகும் அப்புறம் முருகர்கிட்ட கேட்டா அப்படின்றது உண்மையாவே நான் வேண்டனா நடக்கும். இதை நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால முடியவே முடியல. என்ன முருகா, வைகாசி விசாகத்தை பத்தியாவது பேசுறதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னால முடியலையே அப்படின்னு நான் வேண்டும் போது, சரி ஓகே நீ என்ன பத்தி தானே பேச போற, இந்தா உனக்கு டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாரு. அதனாலதான் நானும் சரின்ட்டு இந்த வீடியோ போட்டுலான்னு முடிவெடுத்து கிடக்கிறேன்ட்டு ரெடி பண்ணேன். ஆக்சுவலி நான் எடிட்டிங் பண்ணி வச்சா நான் வாய்ஸ் கொடுக்கவே முடியல. 2-3 நாளாவே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற முடிவெடுத்து சரி நம்ம இந்த வைகாசி விசாகத்தை பத்தியாவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா ஏன் இன்னைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நாளையிலிருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா வைகாசி விசாகம் ஜூன் 9 திங்கட்கிழமை கரெக்டா நாளையிலிருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா 6 நாள் வருது. நிறைய பேர் 21 நாள், 11 நாள், 15 நாள், 7 நாள், 3 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 6 நாள் விரதம் இருக்க முடிஞ்சா, அதாவது விரதம் அப்படின்னா நீங்க சாப்பிடாம இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜை விட்டுட்டு இருக்கலாம், ஓகேங்களா. இல்ல ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்காம அந்த 5 நாள் இருந்து 6வது நாள் முழு விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கலாம். ஸோ 6 நாள் விரதம் இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் என்னவானாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அது உண்மையாவே நடந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னா நாளைக்கு புதன்கிழமை நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 நாள் விரதம் ஸ்டார்ட் ஆகுது. இருந்து பாருங்க, உங்களுக்கான நன்மை கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் குழந்தை இல்லை அப்படின்னாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல கடன் பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை, எனக்கு கண்டிப்பா இது நிறைவேறியே ஆகணும் அப்படின்னும் போது முருகர்கிட்ட முழுமையா உட்காந்து, முருகா நீ எனக்கு செய்வ அப்படின்ற நம்பிக்கையோட நான் உன்னை நாடி வந்திருக்கேன், உன்னை சரணடைஞ்சிருக்கேன், கண்டிப்பா நம்ம இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அப்புறம் முருகர் பண்ணி தருவார், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கையோட வைகாசி விசாகத்து அன்னைக்கு விரதம் இருந்தோம். ஒருவேளை 6 நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளாவது விரதம் இருந்தோம். அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு, அதாவது 6 நாள் அப்படின்னா காலையில டெய்லியுமே குளிச்சுட்டு கடைசி தண்ணியை ஓம் சரவண பகவான் தலைமையில ஊட்டியோ இல்லை உடம்புல ஊட்டிட்டோ ஆரம்பிங்க. அந்த 6 நாளுமே விரதம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாம கோவப்படுறது அந்த மாதிரியான விஷயம்லாம் விட்டுட்டு, முருகா நான் உன்னை நம்பி இருக்கேன் அப்படின்ட்டு ஓம் சரவண பவன், ஓம் சரவண பவன்ட்டு அதுக்கப்புறமா முருகருடைய பாட்டுக்கள் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு
அந்த 6 நாளுமே விட்டுருங்க. இல்லை ஒரு நாள் விரதம் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அன்னைக்கு முழு நாளும் வந்து விரதம் இருங்க. 6 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை முடிச்சுட்டோ இல்லை கோவில் போயிட்டு பூஜையை முடிச்சுட்டோ அந்த விரதத்தை விடுங்க. ஓகேங்களா? முழு நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், முழு நம்பிக்கையோடு கேளுங்க. சரி, விரதம் இருக்கணும் முடிவு பண்ணியாச்சு. என்னென்ன முக்கியமா பண்ணி ஆகணும் அப்படின்றதுனா, தக்கவனை கோலம் வீட்டுல போடுங்க. 6 விளக்கு ஏற்றி வெற்றில தீபம் போடுங்க. அதே மாதிரி வேல் இருந்தா கண்டிப்பா வேல் பூஜை பண்ணுங்க. அப்படி போட்டோவா இருந்துச்சுன்னா போட்டோவுக்கு புஷ்பங்கள்லாம் போட்டு வேல் பூஜை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வேல் பூஜை கண்டிப்பா பண்ணி பாருங்க. வேல் பூஜை பண்ணும்போது ஒரு மாற்றம் தெரியுங்க. அதை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியும். வீட்டுல நீங்க வேல் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா முருகரை கும்பிடும்போது நிறைய கஷ்டங்கள்லாம் வருங்க. எனக்கு என்னோட ஃபீல் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். அப்பெல்லாம் நம்ம முருகா ஏன் இப்படி கேட்கும்போது, கடைசியா நான் உனக்கு இதை விட ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதுதான் அப்பன் முருகன். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட போயிட்டு கேளுங்க, கண்டிப்பா நல்லது பண்ணுவார். நான் இப்பெல்லாம் வந்து அப்பதான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டி 6 வருஷமா வேண்டிட்டு, அதுக்கப்புறம் கையில குழந்தை இருக்கும்போது அந்த வார்த்தை வேண்டி 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 எந்த கோயிலுக்கு எங்க போனாலுமே குழந்தை வேணும்ன்ற வார்த்தையை தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. முருகா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரியாகணும். முருகா இந்த பிரச்சனை இருக்கு, சரியாகணும் அப்படின்ற அளவுக்கு கேட்க மாறி இருக்கு. ஸோ நீங்க குழந்தை இல்லை அப்படின்னா நம்பிக்கை அப்பன் முருகரை நாடி வாங்க, கண்டிப்பா அவர் தருவார். நம்பிக்கையோடு இருங்க. அன்னைக்கு பூஜை இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேருக்கு இல்லை ஒருத்தருக்கு இல்லை ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. வீட்டுல கூப்பிட்டாவது சாப்பாடு போடுங்க. அப்ப இல்லைன்னா வெளியே கூட சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க. நானே விரதம் இருக்கேன், என்னால சாப்பாடு செய்யல, ஜஸ்ட் ஒரு கை சாதமாவது பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்க கையால 5 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லயே உட்காந்து முருகர் போட்டோவை முன்னாடி எடுத்து வச்சு, முருகா நான் இந்த விஷயத்துக்காக விரதம் இருக்க போறது முழு நம்பிக்கையோடு அவர் முன்னாடி உட்கார்ந்து வேண்டி, எனக்கு இதுக்கு நடந்தே ஆகணும்னு நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பா அப்பன் முருகர் பண்ணி தருவாரு. முழு நம்பிக்கையோடு வேண்டும் போது கண்டிப்பா கிடைக்கும். சந்தோஷமாவும் மனநிறைவோடும் கண்டிப்பா அவர் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடும் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் 2 குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாவே இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி முருகா இதெல்லாம் கடந்து போகணும். ஏன்னா கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் தாண்டின பிறகு நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி குழந்தையே இல்லைன்னும் போது இருந்த வெறுமையை விட இப்போ ரொம்ப டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா நமக்கு உடம்பும் மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி சப்போர்ட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏஜ் வந்து 35+ அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் தாண்டி அப்ப முருகர் உனக்கு இது நான் தந்திருக்கேன், இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னுவாரு. ஸோ அதை நம்ம தாண்டி இதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து கடந்துட்டு வரேன். அதனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸும் போட முடியுது. நிறைய பேர் கேட்டீங்க என்ன ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டே இருக்கீங்கன்ட்டு. சம்டைம்ஸ் யூடியூபை நம்ம குட் பண்ணிடலாமான்ற அளவுக்குலாம் நமக்கு தோணும். அதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இன்னைய நாள் வரையும் நான் போடலைனாலும் அந்த கவுண்ட் அப்படியே இருக்கும், சப்ஸ்கிரைபர் குறையவே மாட்டேங்க. சரி நம்ம கண்டிப்பா கம்பேக் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட நடுவுல வந்து லக்கி எழுந்து போயிட்டு வந்தாரு. ஹனிபி எழுந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதனால போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தாரு. குழந்தைக்கு ரொம்ப ஃபீவரு, முடியவே முடியல. ஆனாலும் நான் அபிஷேகம் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு வெறி பூஜை பண்ணா. இப்போ வந்து லக்கி கொஞ்சம் நார்மலாவே இருக்கான். அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப நார்மலாவே இருக்கான். முழு நம்பிக்கையோட முருகரை வேண்டுங்க, கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ப முருகர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கேளுங்க, என்னால முடிஞ்ச அதை பத்தியான வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதை பத்தியும் நான் வீடியோஸ் போடணும்னு நினைப்பேன். என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்டீங்க, அதை பத்தி நான் வீடியோ போடணும்னு நினைப்பேன். எடுத்து வச்சிருக்கேன், ஆனா அதை என்னால எடிட் பண்ணி போட முடியல. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? எனக்கு எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த சப்போர்ட்க்கு நான் எப்பவுமே ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அக்கா இது என்னக்கா, ஏன்க்கா நீங்க வீடியோ போடுறது இல்லை, இன்னும் இந்த இது வந்து என்ன விஷயம்க்கா அப்படின்லாம் கேட்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்விகளாக வீடியோஸ் இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், என்னால் எடிட் பண்ணி போட முடியல. 2 குழந்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே 2 குழந்தையுமே சின்ன சின்ன குழந்தைங்களாம், புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. ஸோ நான் மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் அது எப்படியாவது டைட்டில் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கேன். லக்கியும் வந்து இன்னும் 1 வீக்ல வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கும் அதில் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை பற்றி நான் கண்டிப்பாக டீப்பான ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா?
வைகாசி விசாகம் ஜூன் 9. மறக்காம விரதம் இருங்க. கண்டிப்பா அப்பன் முருகர் நல்லது பண்ணுவாரு. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து, வருமானத்திலிருந்து, அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியத்திலிருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க முருகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா செய்வாரு. மன கஷ்டம் போக்கி நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஆறுதலும் தருவாரு. வேல் பூஜை வீட்டுல உட்காந்து பண்ணி பாருங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதை பண்ணும்போது அதுக்கான பலன் அனுபவிச்சவங்களால சொல்ல முடியும். நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், நீங்க உட்கார்ந்து அப்பா முருகா, நான் உன்னை நம்பி உன் மேல நான் வேல் அபிஷேகம் பண்றேன், எனக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா அவர் தருவாரு. நீங்க நம்பி வேலுங்க. இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் முருகருக்கு நீங்க மனசால வேலைனாலே அது நடக்கும். ஸோ முழு நம்பிக்கையோட நீங்க எனக்கு பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வேண்டுங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வைகாசி விசாகத்துக்கு விரதம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. என்ன வகையான வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க, முருகர் தோன்றிய நாளான விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து பாருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இதுல வைகாசி விசாகத்துக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஹனிபியோட பேர் விசாக வேலன், விசாகன். ஸோ அன்னைக்கு முருகருடைய விசாகன் அப்படின்னு தோன்றிய நாளான அவருடைய பேரையே தான் நாங்கள் அனிபிக்கும் வச்சிருக்கோம், விசாக வேலன்ட்டு. லக்கிக்கு செங்கதிர் வேலன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களோட பேர் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் உதவும் செங்கதிர்வேயோன் பாதமிரண்டில் பண்பணி சலங்கை கீதம் பாடகின்கினியாட சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டர் உதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்பணி சலங்கை கீதம் பாடகின்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகன கை